டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் கண்டிராத விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க. அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் விளைவு இன்னும் மோசமாகும். அவற்றை இந்த பகிரங்க பரபரப்பு இதற்கெல்லாம் குறைவாக இருக்கும். சாதாரணமாகவே மிரட்டுவார். இப்போது இந்த ஒரு போர் சூழலில் ஈரானை மிரட்டி இருக்கிறார். நேற்றே அவர் ஒரு 8 நிமிட வீடியோவை இந்த ஆப்ரேஷன்ஸ் தொடங்கிய ஒரு சில மணி நேரங்கள்லேயே செய்தார். நீங்கள் எல்லாம் ஆயுதத்தை தூக்கி போட்டு வாங்க, ஆட்சி மாற்றம் உறுதி, நீங்கள் சரணடைந்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி, இல்லை என்றால் மரணம் நிச்சயம் அப்படின்னு மிரட்டியவர் இப்போது ஈரான் அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்த ஈரானுக்கு இன்னொரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஈரானில் அந்த கிளரிக்கல் ரெஜிம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட IRGC அங்கே ஈரான் இராணுவம் இருக்கிறது. அதற்கு போக இந்த சுப்ரீம் கமாண்டருக்கு கடமைப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு படையான IRGC தான் அங்கே முக்கியமான படை. அது தான் சூளுரைத்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நம்மோடு ரமேஷ் இணைந்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் வீடியோ வெளியிட்டிருக்கிறாரா? அவருடைய எச்சரிக்கை என்ன? அதாவது கமேனியினுடைய படுகொலைக்கு பழிவாங்கும் விதமாக அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய பல அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தொடர்ந்து தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது டொனால்டு ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்தாலோ அல்லது நிறுத்தவில்லை என்றாலோ இதுவரை இல்லாத அளவுக்கு படைகளை திரட்டி மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்ற எச்சரிக்கையை தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விடுத்திருக்கிறார். எந்தெந்த அமெரிக்கன் பேசஸ் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறது? பெஹ்ரைன் பார்த்தோம், துபாயில் தாக்குதல் பார்த்தோம், பாப்புலேஷன் சென்டர்ஸுமே கூட ஒரு கொலாட்ரலாக பாதிப்பு அடையிறத பார்க்குறோம். ஈரானுடைய தாக்குதல்கள் எந்தெந்த அமெரிக்கன் பேசஸ் மேலே அப்படின்னு முழு விவரங்கள் நமக்கு இருக்கா? அதாவது இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளான ஜார்டன், அதே போல பெஹ்ரைன், அபுதாபி, துபாய், இது போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை குறிவைத்துதான் தற்போது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஏனென்றால் இந்த நாடுகளில் செயல்படக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு அச்சுறுத்தலாக செயல்படும் வகையில் விளங்குகின்றன என்கிற அந்த அடிப்படையில் தான் தற்போது ஈரான் தாக்குதலை தொடர்ந்து வருகின்றது. குறிப்பிட்டு எந்தெந்த தளங்கள் என்பது போன்ற விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் கமேனி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அறிவித்த ஈரானினுடைய புரட்சிகர காவல் படை என்பது தாங்கள் சுமார் 27க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்திருப்பதாகவும் அவர்களின் மீது தாக்குதல் தொடர்ந்தும் என்றும் ஈரானினுடைய புரட்சிகர காவல் படை அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்க அதிபர் இது போன்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இதுவரை இல்லாத அளவுக்கு நாங்கள் படைகளை திரட்டி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தக்கூடும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஒரு 27 பேசஸ் அக்ராஸ் த மிடில் ஈஸ்ட், அக்ராஸ் வெஸ்ட் ஏஷியா குறிவைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான பேசஸ் அமெரிக்காவுக்கு உலகம் முழுக்க இருக்கிறது. பேசஸ் என்றால் அமெரிக்கா தன்னுடைய நட்பு தேசங்களில் தன்னுடைய இராணுவ படைகளை குவித்து வைத்திருக்கும். அங்கே அதை சுற்றி ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது, ஒரு போர்ச்சூழல் வரும்போது அங்கேருந்து ஆக்டிவேட் ஆகும். அமெரிக்கா வேற ஒரு கண்டத்தில் இருக்கு இல்லையா, இன்னொரு கண்டத்தில் ஒரு போர்ச்சூழல் உருவாகும் போது, பாதுகாப்பு வரும்பொழுது தன்னுடைய நட்பு தேசங்களுக்குமே கூட பாதுகாப்பு அரண்களை அது வைத்திருக்கும். ஐரோப்பா முழுக்க இருக்குது, மத்திய கிழக்கு முழுக்க இருக்குது. உலகத்திலேயே அதிகமான பேசஸ் கொண்ட நாடு அமெரிக்கா தான் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம், நமக்கு கூட சர்வதேச பேசஸ் இருக்கிறது. டிஜிபவுட்டியில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஜிபவுட்டியில் பல உலக நாடுகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அமெரிக்கா ஒரு உலக வல்லரசுங்கிற அடிப்படையில் பல ஆலைஸை கொண்டிருக்கு. அப்படிங்கிறனால அந்த ஆலைஸை ப்ரொடெக்ட் பண்ணவும், எதிரி தேசங்களை எதிர்கொள்ளவும் உலகம் முழுக்க பேசஸ் வைத்திருக்கிறது. மத்திய கிழக்கில் அது நிறைய குவித்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இட்ஸ் அ வெரி வாலடைல் ரீஜன் அப்படிங்கிறதுனால அங்கே கூடுதலாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு துணையாக இஸ்ரேல் இருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்காவுடைய அலை. அதுபோல் அமெரிக்காவுக்கு சவுதி ஒரு அலை, பெஹ்ரைனில் பேசஸ் இருக்கிறது, மத்திய கிழக்கு முழுக்க இருக்குது. இந்த நாடுகளுக்கும் ஈரானுக்கும் சித்தாந்த ரீதியாகவே முரண்பாடுகள் உண்டு. இவர்கள்
சுன்னி இஸ்லாம் தேசங்கள், ஈரான் வந்து ஒரு ஷியா தேசம். ஸோ அதனால் இந்த தேசங்கள் அமெரிக்காவோடு அனுகூலமாக இருக்கின்றன, அமெரிக்காவுக்கு துணை நிற்கின்றன. ஆன் ரிலீஜியஸ் மேட்டர்ஸ் முஸ்லீம் உம்மா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் ஈரானோடு அவர்கள் ஒத்த குரலை இஸ்ரேலை எதிர்த்தாலும் கூட அமெரிக்காவுடைய துணை தேசங்கள் என்பதனால உங்களுக்கு எங்கே அடிக்குமா நான் அடிக்கிறேன். ஸோ அப்படி உங்கள் துணை நாடுகளை எல்லாம் நான் வந்து இந்த அங்கே அழுத்தங்கள் வரும் இல்லையா, அந்த நாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு அழுத்தங்கள் போகும். we don't want to be a part of it, எங்கள் பாப்புலேஷன் சென்டர்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு அவங்க அழுத்தம் கொடுக்கக்கூடும். இதுதான் ஈரானுடைய இந்த கேம் பிளான்கிறத பார்க்குறோம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.